வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தேங்காய் போலி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த தேங்காய் போலி நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், 10 நாள் ஆனாலும் உங்களுக்கு கெட்டே போகாது. இந்த மாதிரி 2 விரல்களால் பிக்கிற மாதிரியான சாஃப்டாக இருக்கிற போலி ஓட டிப்ஸ் வீடியோ ஃபுல்லாக கொடுத்துருக்குறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்ம பருப்பு போலி எப்படி செய்யணுங்கிற வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. போலி செய்கிறதுக்கு முதல்ல மேல் மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு 1 கப் அளவுள்ள மைதா மாவு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு உங்களுக்கு பிடிக்கலைன்னா இதே அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், அப்படி இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் கைகளால் முதல்ல எல்லா சாமான்களும் ஒன்று சேர்கிற அளவுக்கு பிசைஞ்சிடுங்க. பிசைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நல்லா கையில் ஒட்டுற மாதிரி உள்ள பதத்துக்குள்ள மாவு மாதிரி நம்ம பிசைய போகிறோம். இப்போ நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் பிசைஞ்சிக்கிட்டு இருக்கேன். கடைசியாக எவ்வளோ தண்ணி மிச்சம் இருக்குன்னு பாருங்கள். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் அந்த கப்பில் எடுத்த தண்ணியில் மிச்சம் இருக்குது. இந்த மாதிரி கைகளால் ஒட்டுற அளவுக்கு மாவை ஃபஸ்ட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு தண்ணியோட அளவு மிச்சம் இருக்கதை பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக மாவு பிசைஞ்சால் மட்டுமே நீங்கள் கையில் விரிக்கிறப்ப நம்ம போலி ரொம்ப அழகாக சாஃப்டாக வரும். டைட்டாக மாவு பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கும், ரப்பர் மாதிரி இருக்கும் நம்மளோட போலி. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா பிசைஞ்சு ஒன்று சேர்த்து கொண்டாச்சு. இந்த மாவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறணும். கோதுமை மாவுன்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துலேயே செய்ய ஆரம்பிச்சிடலாம். மைதா மாவில் செய்கிறோம் அப்படிங்கிறனால இது 1 மணி நேரம் நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துருக்கிறேன். நான் இன்றைக்கி டெசிகேட்டட் கோகோனட் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நீங்கள் வீட்டில் திருவின தேங்காய் அப்படின்னாலும் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் அதில் ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். ஏன் டெசிகேட்டட் கோகோனட் வறுக்கிறேன் அப்படின்னா நெய்யில் அதை வறுக்கிறப்ப நல்ல ஒரு வாசம் கிடைக்கும். லைட்டாக நமக்கு ஈரப்பதம் அதில் இருக்கணும், ரொம்ப ட்ரையாக வறுத்தரக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொலன்னு நெய்யில் வறுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். இன்னும் நம்ம வீட்டில் துருவின தேங்காய் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் இதுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிடுங்க. தண்ணியெலாம் எதுவும் ஊற்றக்கூடாது. தேங்காயில் இருக்கிற தண்ணியிலே பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி சர்க்கரை பட்டோன்னா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் பூரணம் கிடைக்கணும். ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குழப்பாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் உங்களுக்கு போலி வீணாக போயிடும். இப்போ இதை உருட்டி வச்சுக்கலாம். இதையெல்லாம் செஞ்சு முடித்து ஒரு 1/2 மணி நேரம் இது நல்லா 2மே ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பூரணத்தை மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க. வச்சிங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும். அப்புறம் நம்ம திரட்டுறப்ப உங்களுக்கு ஈஸியாக வராது. மாவு பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கைகளால் ஒட்டுற ஸ்டேஜில் இருக்கிற மாவை பட்டர் ஷீட்டு, அப்படி இல்லைன்னா ஒரு பாலித்தீன் பேப்பர், அப்படி இல்லைன்னா வாழை இலையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை வச்சுக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ நல்லா உங்கள் கைகளாலே விரிக்கிறப்ப ரொம்ப அழகாக இலகி வரும். இதுக்கு மேலே நம்ம எடுத்து உருட்டி வச்சுருக்கிற பூரணத்தை உள்ளே வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்க அளவுக்குன்னு பார்த்திங்கன்னா 7லேருந்து 8 போலி நான் செஞ்சுருக்க சைஸுக்கு உங்களுக்கு வரும். கடைசியாக எல்லாத்தையும் இப்படி வச்சுட்டு ஒரு மேலே ஒரு ஜிப்லாக் கவர், அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பரை மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம பூரி கட்டை இருக்கும் இல்லையா, அந்த கட்டையை வச்சு நல்லா லைட்டாக எல்லா சைடும் ஈவனாக வர அளவுக்கு திரட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வட்டா பவுல் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதுங்களால் அப்படியே நீங்கள் அப்படியே தடவி கொடுத்தீங்கனாலே ஈஸியாக இலகி உங்களுக்கு வந்துடும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் டக்குன்னு இந்த ஸ்நாக்கை நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். கடையிலலாம் நீங்கள் போய் சாப்பிட்ணுன்னு அவசியமே கிடையாது. பார்த்திங்கன்னா ஈவனாக அழகாக எல்லா சைடும் திரண்டு வந்துருச்சு. பட்டர் ஷீட்டில் உங்களுக்கு ஒட்டாது. திக்னஸ் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்கும். ஒரு 3 போலி இந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம போலியை சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை எடுத்துட்டு அதே பேப்பர்லேயே ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொன்னதையும் செஞ்சு முடிச்சிடுவோம். ஒரு இதுக்கு கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக உங்களுக்கு வந்துடும்.
பார்த்தீங்கன்னா இப்போ நான் 3 போலி இந்த மாதிரி திரட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம தோசைக்கல்லில் போடுறது. இன்னொரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கிறப்ப தான் நீங்கள் போலியை போடணும். அதாவது தோசைக்கல் சூடாகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் போலியை போட்டு எடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹார்டாகிடும். நம்ம மைதா மாவுக்கு அதுக்கும் போலி ரொம்ப நேரம் ஆற ஆற காஞ்சு போன மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி நல்ல சூடாக இருக்கிற கல்லில் போட்டுட்டு நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற அளவுக்கு ஊற்றிட்டு 2 சைடும் இந்த மாதிரி கோல்டன் கலர் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் இருக்க சாமான்கள் தான். ரொம்ப சீப்பாகவும் இருக்கும். கடைகள்லாம் ரொம்ப அதிகமாக காசு கொடுத்து வாங்குறத விட நம்ம வீட்டிலையே ஈஸியாக தேங்காய் போலியை செஞ்சு கொடுத்துர்லாம். சுட சுட சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த தேங்காய் போலியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.